நாங்கள் எப்படின்னு சொல்ல போனால் சீமான் வெறியும் நாங்கள் அவள் தான். பசங்க எல்லாருமே எல்லாம் உறுப்பினர் கலந்து எல்லாமே வச்சுருக்கிறோம். பசங்க எல்லாருமே எல்லாம் சீமான் தான். யாரு கேட்டாலும் வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த கட்சி இந்த கட்சிலாம் இல்லை, அண்ணன் சீமான் தான் என்றைக்குமே. இனிமேல் அண்ணன் வழியில் தான் நாங்கள் போக போகிறோம். சீமான் ஆட்சி மட்டும்தான், வேற எந்த ஆட்சியும் கிடையாது. யங்ஸ்டர் யாரை நோக்கி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? சீமான் தான், எப்பயுமே சீமான் தான். அதுமாரி அண்ணன் எங்கே வந்தாலும் சரி, நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு இப்போ திருச்சி கூட வந்தாங்க, எங்கே போனாலும் நாங்கள் போயிடுவோம். அண்ணனை பார்க்குறதுக்காக நாங்கள் போயிடுவோம். அந்த மாதிரி அவங்க பேச்சு, அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் எந்த ஒரு இதுவுமே ஜாதி இந்த மதம் எதுவுமே பார்க்காம, எந்த ஒரு மதம் பார்க்காம எல்லாருமே ஒன்று, எல்லாம் தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறியோட பேசுறது எல்லாருமே வென்றுவாருன்னு நினைக்கிறீங்களா? அப்போ முடியலன்னா என்னன்னு தெரியல. இப்போ அவர் தாங்க ஜெயிப்பார். கண்டிப்பாக எப்போவுமே அவர் தான் ஜெயிப்பார். எல்லாருக்கும் இப்போ தான் 18 வயசு ஆகிருக்கு. எல்லாரும் இப்போ ஓட்டடி எழுதி விட்டுருக்கோம். வேற சீமான் தான் அப்போலேருந்து இப்போதான் சீமான். ஏன்னா அப்போ அடக்கிற பெரியவங்க தான் சேர்ந்துக்கிட்டு முக ஸ்டாலினுக்கும் அவங்களுக்கும் ஓட்டு போட்டு அடக்கிறாங்க. நான் சீமான் தான் அப்போலேருந்து இப்போ வரையும்.